விக்கிரமாதித்தன் கதை. கன்னியாகுமரி என்ற நாட்டை விக்கிரமாதித்தன் என்ற மன்னன் ஆண்டு வந்தார். இவர் பட்டத்திற்கு வந்ததும் தமது ஆட்சியை விரிவாக்க எண்ணினார். புதிய தலைநகர் ஒன்று அமைத்து அதிலிருந்து உலகம் பூராவும் தன் புகழ்கொடி பறக்குமாறு ஆட்சி புரிய நினைத்தார் விக்கிரமாதித்தர். இதற்காக தமது அமைச்சர் பட்டியை அழித்து, புதிய தலைநகர் ஒன்று அமைத்து அதிலிருந்து ஆட்சி புரிய நினைக்கிறேன், அதற்கான இடத்தை தேர்ந்தெடுத்து வா என்று கூறினார். அரசரின் ஆணைப்படி பட்டியும் பல இடங்களை சுற்றி பார்த்தார். ஓரிடமும் அவர் மனதுக்கு பிடிக்கவில்லை. கடைசியில் வசனகிரி என்ற மலை பக்கமாக சென்று கொண்டிருந்தார். அந்த மலை பகுதியொட்டி ஒரு அழகிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. ஆற்றின் கரையில் ஒரு காளி கோவில் இருந்தது. கோயிலின் முன்னால் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. ஆலமரத்தில் 7 வளையம் போல் கட்டப்பட்டிருந்தன. பட்டி ஆற்றில் இறங்கி நீராடினார். காளி கோயிலுக்குள் சென்று காளி தேவியை வணங்கினார். தமது பேரரசுக்கு நீண்ட ஆயுளையும் நிலைத்த புகழையும் தருமாறு காளி தேவியிடம் வேண்டிக் கொண்டார். பின்னர் திரும்பி வரும்போது சுவரில் ஒரு கல்வெட்டு இருப்பதை பட்டி கண்டார். அதன் அருகில் சென்று அதில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று பட்டி படிக்கத் தொடங்கினார். இந்த கோயிலுக்கு அருகிலுள்ள குணவதி என்ற ஆற்றில் இறங்கி நீராடிவிட்டு, இங்குள்ள ஆலமரத்தில் கட்டியிருக்கும் 7 உரிகளையும் ஒரே வெட்டில் வெட்டி வீழ்த்தி, அந்த உரிகளில் ஆற்றில் விழுவதற்கு முன் ஆற்றின் நடுவே உள்ள வேல்முனையில் எவன் ஒருவன் பாய்கிறானோ அப்படிப்பட்ட மாவீரனின் முன்பு பத்ரகாளி பிரசன்னமாகி சகல செல்வங்களையும் அளிப்பாள். காளிதேவியின் அருள் பெற்ற அந்த மாவீரனை 56 தேசத்து அரசர்களையும் வெற்றி கொள்வான் என்று அந்த கல்வெட்டில் பொறித்திருந்தது. இதை படித்த பட்டி உடனே தன் நகரத்திற்கு திரும்பினான். தனது மன்னனிடம் காளி கோயிலில் தான் கண்ட அதிசயத்தை கூறினான். இதை கேட்ட விக்கிரமாதித்தர் பட்டியுடன் அவ்விடத்திற்கு சென்றார். கல்வெட்டில் பொறித்தவாறு முதலில் ஆற்றில் இறங்கி நீராடினார். பின்னர் ஆலமரத்தில் கட்டப்பட்ட இந்த உரிகளை ஏறிட்டு பார்த்தார். வளையமாக கட்டப்பட்டுள்ள உரிகளை எவ்வாறு ஒரே வெட்டில் வீழ்த்துவது என்று அவருக்கு புரியவில்லை. அரசே, கடைசி உரியை பிடித்து கொண்டு சுற்றுங்கள், 7 கயிர்களும் ஒன்றாக முறுக்கி கொள்ளும், அப்போது ஒரே வெட்டில் எளிதாக வெட்டிவிடலாம் என்று யோசனை கூறினார் பட்டி. பட்டி கூறியவாறே மரத்தின் மேல் ஏறிய விக்கிரமாதித்தர் கடைசி உரியை சுற்றத் தொடங்கினார். கயிறுகள் முறுக்கி கொண்டு ஒரே கயிறாக காட்சியளித்தது. உடனே தமது உடைவாளை உருவி ஒரே வெட்டில் கயிறை விட்டு வீழ்த்திவிட்டு உரிகள் ஆற்றுக்குள் விழுவதற்குள் ஆற்றில் நடப்பட்டிருந்த வேல் முனையை நோக்கி தலைகீழாக பாய்ந்தார். அடுத்த கணம் காளிதேவி அவர் முன்னால் தோன்றி, விக்கிரமாதித்தா, உன் மன உறுதியும் தைரியத்தையும் மெச்சினேன். உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்றாள். தாயே, இந்த நகரத்தில் என்னுடைய தலைநகரை அமைத்துக் கொள்ள அருள் புரிவாய். உன்னுடைய நாமதேயத்தினால் இந்த நகரை உஜ்ஜயினி மாகாளி பட்டணம் என்ற பெயருடன் விளங்க செய்வாய். என் ஆட்சி சிறந்த விளங்க உன்னுடைய அருள் என்றும் தேவை என்று காளிதேவி வேண்டினார். விக்கிரமாதித்தர் காளிதேவி தன்னுடைய அருளால் அங்கு ஒரு மாபெரும் நகரத்தை சிருஷ்டி செய்தாள். அதில் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் ஏராளமாக எழுந்தன. அத்துடன் இல்லாமல் தனது கோயில் அருகில் புதைந்து வைக்கப்பட்டிருந்த எண்ணற்ற செல்வத்தை விக்கிரமாதித்தர் அளித்து மறைந்தாள். விக்கிரமாதித்தரும் உஜ்ஜயினி மாகாளிப்பட்டினம் என்ற தனது புதிய தலைநகரில் குடியேறினார். தனக்கு அருள் புரிந்த காளி கோயிலை புதுப்பிக்க கட்டினார். கோயில் கோபுரத்தின் மீது தங்க கலசங்களை பதித்தார். காளிதேவிக்கு விலை மதிப்பற்ற ஆபரணங்களை செய்து வழங்கினார். காளிதேவியின் அருளால் ஆட்சி புரிந்து வந்த விக்கிரமாதித்தரின் புகழ் பாரெங்கும் பரவியது. 56 தேசத்து மன்னர்களும் அவருக்கு அடிபணிந்து சிற்றர்களாக இருந்து வந்தனர்.